கச்சத்தீவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 54 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து 600 படகுகளில் மீனவர்கள் சனிக்கிழமையன்று மீன்பிடிக்கச் சென்றனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை சுற்றி வளைத்து சரமாரியாக தாக்கினர். ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 33 மீனவர்களையும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த 21 மீனவர்களையும் சிறைப்பிடித்தனர். 10 படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த பேச்சுவார்த்தை மூலமாக இந்திய இலங்கை மீனவர்களுக்கிடையே ஒரு சுமூகமான நிலைமை ஏற்படும் என்று நம்பிக்கொண்டிருந்த மீனவர்கள் மத்தியில் இந்த பேச்சுவார்த்தையானது ஒரு மிகப்பெரிய வேதனையும் அதிர்ச்சியையும் தந்திருக்கிறது. உடனடியாக இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் தலையிட்டு மீனவர் பிரதிகளோடு மீண்டும் பேசி உடனடியாக இலங்கை இந்திய மீனவர்களிடையே நடைபெறக்கூடிய தொடர் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை அரசாங்கங்கள் செய்வதற்கு முன்முயற்சி எடுக்க வேண்டும். இப்ப நாங்க தொழிலுக்கு போறோம். சுலோன்ல எங்களுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்குது. எங்களுக்கு இந்த அரசாங்கம் நல்லபடியா ஒரு வழியை காட்டினா எங்களுக்கு நல்லா இருக்கு. வரும் 24ஆம் தேதி இலங்கை தமிழக மீனவர்களிடையே பேச்சுவார்த்தை நடக்கவுள்ள நிலையில் இச்சம்பவம் மீனவ கிராம மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.